கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம அனுதினமும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபங்களில் 2ஆம் அதிகாரத்தில் இந்த ஜாக்கிரதையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரத்திலும் கூட இந்த ஜாக்கிரதை 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 என்று சொன்னால் மிகவும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கேட்கிற சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும்போது, ஆகையால் நாம் கேட்டைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். இந்த வசனம் சொல்கிறது, நம்ம அநேக வார்த்தைகளை வசனங்களை கேட்கிறோம், நமக்கு அநேக பிரசங்கங்கள் வருகிறது, வார்த்தைகள் வருது, எல்லாமே நமக்கு இருதயத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. அவைகளை நம்ம ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அவைகள் ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்குமே என்று சொன்னால், கர்த்தருடைய பார்வையிலிருந்து அவருடைய சன்னிதானத்திலிருந்து வருகிற தேவ ஊழியக்காரருடைய வார்த்தையாக இருக்கும் பொழுது, அதுவும் வேதத்திலே நாம் படிக்கும் பொழுது, நாம் கேட்கிற வார்த்தைகள் படிக்கிற வாழ்க்கைகளாக இருக்கும் பொழுது, அந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக அவைகள் கிரியை செய்ய வேண்டும். அதை நாம் கேட்டவைகளை குறித்து விட்டு விலகாதபடிக்கு இருக்க வேண்டும். கேட்க வேணும், கேட்டுட்டு அப்படியே போய்விடுகிறது அல்ல, ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டு விடுகிறது அல்ல. நாம் அதை கேட்டு அதை விட்டு விலகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எபிரேயருடைய ஆக்கியோன் அழகாக சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட அதிக வசனங்களை கேட்கிறோம், அநேக பிரசங்கங்களை கேட்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம். அந்த வார்த்தைகளை கேட்டு அவைகள் நம்முடைய இருதயத்திலே நிரந்தரமாக தங்கியிருந்து அவைகள் நம்மை விட்டு விலகக்கூடாது. நம்மை விட்டு விலகாமல் அது இருக்குமே என்று சொன்னால் நமக்கு அது அதிக ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும், ஊன்ற கட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில கூட விசேஷமாக நாங்கள் கேட்கிற சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பல இடங்களிலே பல சத்தங்கள் வருகிறது, பல வசனங்கள் வருகிறது. அவை எல்லாம் எது உண்மை என்று நாங்கள் அறிந்து அதை கேட்டு விலகாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்திய நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக கடந்து செல்வோம்.